பதுமனார் பரிசில் வேண்டி பாடுகிறார். யாரிடம் பரிசில் வேண்டுகிறார் அப்படின்ற குறிப்பு நமக்கு கிடைக்கல. இப்போ ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. அந்த மரத்துல நிறைய பழங்கள் இருக்கு. அதை பறவை கூட்டங்கள் என்ன பண்ணும், விரும்பி போய் சாப்பிடும் இல்லைங்களா? இப்போ ஒரு நாள் சாப்பிட்டுட்டோம், அதனால நமக்கு அடுத்த நாள் போக வேண்டாம் அப்படின்னு எந்த பறவை இனமாவது இருக்குமா? இருக்காது இல்லையா? தினந்தோறும் விரும்பி போய் அந்த மரத்துல சாப்பிட்றது மாதிரி தான் இந்த கொடையாளி இருக்காங்க இல்லையா? கொடை வழங்கக்கூடிய அவங்க கிட்ட இந்த இரவலர்கள், அதாவது வறுமையின் காரணமாக எனக்கு இந்த பொருளை தாங்கன்னு கேட்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பறவை இனங்கள் போற மாதிரி விரும்பி போய் அதுக்கு அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அப்போ இந்த புரவலர் மற்ற அவங்கள பாதுகாக்க வேண்டிய இவங்க என்ன பண்ணணும், இவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களை அவங்களுக்கு கொடுத்து உதவணும். அவங்களுடைய வறுமையை தன்னுடைய வறுமையா எண்ணி என்ன பண்ணணும், அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற கருத்தமைந்ததாக இந்த பாடல் அமைகின்றது. இந்த பாடலின் திணை பாடான் திணை, துறை பரிசில் கடாநிலை. இந்த பாடலை பாடியவர் பெரும் பதுமனார். இப்ப பாடலை பார்க்கலாம். கடவுள் ஆலத்து தடவு சினை பல்பழம் நெருநல் உண்டனம் என்னாது. தடவு சினை, தடவுனா பெரிய, சினைனா மரக்கொம்பு. அதாவது கடவுள் விரும்பி உரைகின்ற ஆலமரத்தில் இருக்கக்கூடிய பெரிய அந்த மரக்கொம்புகள்ல எப்படி இருக்கான், பழங்கள் பழுத்து தொங்கிட்டு இருக்குது. இதனை நெருநல் உண்டனம், நெருநல்னா நேற்று 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 தான் சாப்பிட்டோமே அப்படின்னு நினைக்காது, பின்னும் செலவு ஆனாவே கலிகொள் புள்ளினம். கலினா ஒலி, அந்த ஒலியை எழுப்பக்கூடிய அந்த பறவை கூட்டங்கள் என்ன பண்ணும், விரும்பி போய் மீண்டும் மீண்டும் சாப்பிடும். அது போலவே அனையர் வாழியோ இரவலர், அவங்க அந்த பறவை கூட்டங்களைப் போலவே இந்த இரவலரும் என்ன பண்ணுவாங்களாம், அவரை புறவு எதிர்கொள்ளும், அதாவது அவங்களை பாதுகாக்கக்கூடிய பெருஞ்சை ஆடவர் அந்த புரவலர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன நினைக்கணுமாம், அவர்களுடைய பெருஞ்சை ஆடவர் உடைமையாகும் அவர் உடைமை, அவர் இன்மையாகும் இவர் இன்மையே. என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய செல்வத்தை பிறருக்குரியதாக கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடலின் வழி கடவுள் விரும்பி உரையும் ஆலமரத்தில் உள்ள சிறு பழங்கள் பலவற்றை நேற்று உண்டோமே அப்படின்னு நினைக்காம இந்த பறவைகள் மீண்டும் மீண்டும் போய் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்றது மாதிரி பெருங்கொடையாளியின் செல்வத்தை தேடி இரவலர் மீண்டும் மீண்டும் வருவர். இந்த வள்ளலின் செல்வம் வறுமையாளரின் செல்வம். அந்த இரவலருடைய வறுமையை இந்த வள்ளல் அவங்களுடைய வறுமையாக நினைத்து அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றத இந்த பாடல் உணர்த்துது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.